நாடு முழுவதும் ரயில் டிக்கெட் கட்டணம் உயர்வு வரும் 26ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக அறிவிப்பு. ரயில் டிக்கெட் கட்டண உயர்வு மூலம் 600 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைக்கும். 500 கிலோமீட்டர் பயணத்திற்கு 10 ரூபாய் மட்டுமே கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக ரயில்வே விளக்கம். அசாம் மாநிலத்தில் 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான உர தொழிற்சாலைக்கு பிரதமர் மோடி அடிக்கல். அசாமில் சட்டவிரோத குடியேறிகளை நிரந்தரமாக குடியமர்த்த காங்கிரஸ் விரும்புவதாக குற்றச்சாட்டு. காந்தியடிகள் பெயரிலான ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை மாற்றும் சர்ச்சைக்குரிய மசோதா. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல். ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் காந்தியடிகள் பெயர் நீக்கப்பட்டது அவரை மீண்டும் கொல்வதற்கு சமம். முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் குற்றச்சாட்டு. இல்லாத சரஸ்வதி நதி நாகரிகத்தை தேடி அலையும் சிலருக்கு தமிழரின் நாகரிகம் தெரிவது இல்லை என முதல்வர் மு. க. ஸ்டாலின் சாடல். 2000 ஆண்டுகால சண்டையில் நாம் தோற்றுவிட மாட்டோம் எனவும் உறுதி. தமிழ் மீதும் தமிழக மீதும் வெறுப்போடு செயல்படுகிற எதிர்த்துத்தான் நாம் இன்றைக்கு உறுதியோடு எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். இல்லாத சரஸ்வதி நதி நாகரிகத்தை தேடி அலைகிறவங்களுக்கு கண்முன்ன நாம் வெளியிடுகிற ஆய்வுகள் தெரிகிறது இல்லை. கீழடி பொருணை அருங்காட்சியகங்களை பிரதமரும் மத்திய நிதியமைச்சரும் பார்வையிட வேண்டும் என முதல்வர் அழைப்பு. மத்திய அரசால் தொடங்கப்பட்ட ஆதிச்சநல்லூர் அருங்காட்சியக பணிகள் என்ன ஆனது எனவும் கேள்வி. மாண்புமிகு மோடி அவர்களையும் மாண்புமிகு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய திருமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களையும் தமிழ்நாட்டில் கட்டியிருக்கக்கூடிய பொருணை அருங்காட்சியகத்துக்கு கீழடி அருங்காட்சியகத்துக்கு வந்து பார்க்கணும். இந்த கூட்டத்தின் மூலமாக இந்த விழாவின் மூலமாக நான் அன்போடு அவர்கள் அழைக்கிறேன். ஊழல் உள்ளிட்ட பிரச்சனைகளில்தான் தமிழகம் முதலிடம் வகிக்கிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சனம். புதுச்சேரியில் மீண்டும் உறுதியாகிறது பாஜக NR காங்கிரஸ் கூட்டணி. துணை முதல்வர் பதவியை கேட்க பாஜக திட்டம். முதல்வர் மு. க. ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலர்கள் கூட்டம். வரைவு வாக்காளர் பட்டியல் தொடர்பாக ஆலோசனை. தமிழ்நாட்டில் ஒரே ஆண்டில் 26 லட்சம் பேர் இறந்துள்ளார்கள் என்பது சந்தேகத்தை எழுப்புகிறது. வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியான நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் சண்முகம் கேள்வி. இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அவர்கள் சொல்லியிருப்பது 26 லட்சம் பேர் ஒரு வருஷத்தில் இறந்துட்டாங்கன்றது நம்பத்தகுந்ததா இல்லை. அது அகில இந்திய அளவிலான சராசரியாக இருக்கட்டும், தமிழ்நாட்டுடைய சராசரியாக இருக்கட்டும், ஒரு வருஷத்துக்குள்ள அவ்வளவு பேர் இறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தனது வாக்குச்சாவடியில் எந்த தகுதி உள்ள வாக்காளரும் நீக்கப்படவில்லை என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கம். SIR பணிகள் சிறப்பாக நடந்திருப்பதாகவும் பாராட்டு. இன்னைக்கு வந்த வரைக்கும் என்னோட இந்த பூத்துல எலிஜிபிள் வாக்காளர்கள் யாராவது நீக்கப்பட்டு இருக்கிறார்களா என்று கேட்ட எலிஜிபிள் வாக்காளர்கள் யாரும் நீக்கப்படவில்லை. ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு வரும் 29ஆம் தேதி பாமக மாநில சிறப்பு பொதுக்குழு கூட்டம். சேலத்தில் கூட்டம் நடைபெறும் என கட்சி நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு.
செவிலியர்கள் பணி நியமனம் செய்யப்படாதது மிகப்பெரிய சமூக அநீதி. திமுக அரசு ஆணவத்தில் ஆட்டம் போடக்கூடாது என பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் உணவு திருவிழாவை தொடங்கி வைத்தார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். அரங்குகளை பார்வையிட்டு உணவுகளை ருசி பார்த்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தலைமையில் நாளை கிறிஸ்துமஸ் விழா. QR கோடு நுழைவுச்சீட்டு வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி என அறிவிப்பு. மீண்டும் புதிய உச்சம் தொட்டது முட்டை கொள்முதல் விலை. 5 காசுகள் உயர்ந்து ₹6.35 நிர்ணயம். சென்னையில் மீண்டும் களை கட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. ஆட்டம் பாட்டம் என இளைஞர்கள் உற்சாகம். விடுமுறை தினத்தையொட்டி சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள். திருவண்ணாமலை, திருச்செந்தூர் கோயில்களிலும் அலைமோதிய கூட்டம். கிறிஸ்துமஸை முன்னிட்டு 23ஆம் தேதி முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சென்னையிலிருந்து கூடுதலாக 891 பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. உதகையில் வெப்பநிலை 0 டிகிரி செல்சியஸாக பதிவு. கடும் பனியால் தேயிலை செடிகள் கருகி வருவதால் விவசாயிகள் கவலை. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் 40 மாவட்டங்களில் கடும் பனிமூட்டம். வாரணாசி, அயோத்தி உள்ளிட்ட நகரங்களிலும் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. காஷ்மீரை தொடர்ந்து லடாக்கிலும் தொடங்கியது பனிப்பொழிவு. பனிமழையை ரசிக்க குவியும் சுற்றுலா பயணிகள். வங்கதேசத்தில் அதிகரிக்கும் பதற்ற சூழல். சிட்டகாங்கில் உள்ள விசா சேவை மையத்தை காலவரமின்றி மூடியது இந்தியா. ஜூனியர் ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் இந்திய அணி தோல்வி. 191 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கோப்பையை வென்றது பாகிஸ்தான். அடிலைடில் நடந்த இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் 82 ரன் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா த்ரில் வெற்றி. 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் ஆஷஸ் கோப்பையையும் தக்க வைத்தது.